ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் vlogs. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சாதாரணமான ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. ரொம்ப வருஷமா இது நடந்துட்டா பண்ணலாம், குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அம்மா வந்து இப்போது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அவங்களுக்குமே தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா பசங்களும் தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்த பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அவங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் குடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. தெரியா வாயா. அப்படியே வாங்க, நான் சொல்றப்ப செருப்பை கழட்டிடுங்க. இந்த பையன் ஏதோ புடவை வாங்கி தரேன்னு கூட்டு போயிட்டு கண்ணை கட்டி கூட்டு போயிட்டு எங்க மலையில தள்ளி விட்டுற போட்டு பயமா இருக்குது எனக்கு. மேலே ஏறி கீழே இறங்குன்னு. கீழே இறங்குங்க, அவ்வளோதான், கீழே இறங்குங்க. என்னடி இது? பயந்துட்டேன். எப்படி எங்க சர்ப்ரைஸ்? இதுதானே கையோட எப்படி இப்படியா? யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாலே கரெக்ட் டைமுக்கு லேட்டா வருவேன்டா நானே. கேமரா எடுக்கிற ப்ரோ இப்படி சொல்லாம கிளம்ப திருப்பாதீங்க, அப்புறம் எனக்கு வைக்க வந்துடும். வெரி குட். அவர் முழிக்கிறாரு அவரு. Oh no! ஓஹோ, அப்ப எனக்கு பத்திரம் இல்லையா? அடைச்ச இதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, கேட்க ஓட்டி சீக்கிரம் கொடுங்க 2 வாய். பயந்துட்டியா? ஓகே காய்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். கடைக்கு போயிட்டு புடவை வாங்கியிருந்தாலும் நம்மளை கட்ட விட மாட்டான். இவனே கேரக்டர் பண்ணணும்னு எல்லா புடவையும் எடுத்து கட்டிடுவான். இந்த சர்ப்ரைஸே நல்லா தான் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸ் பின்னாடி அவங்களுடைய மகள் வந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ இந்த சர்ப்ரைஸ் எதுக்காக அப்படின்னு நான் லேட்டரா உங்களுக்கு சொல்றேன். இப்போ கேக் கட் பண்ணலாம். ஆனா இது பர்த்டே கிடையாது. கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. அம்மாக்கு பர்த்டே கிளாப் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. பாடு டக 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 பாடு. எவ்வளவு பேசுற, எங்கனா சிரிக்கிறியா நீ? ஹேப்பி பர்த்டே பாடு. பாட மாட்டியா? கிளாப் பண்றியா? சரி ஓகே, அதுவே அணைஞ்சு போச்சு. இதாங்க சாங்.
எதுக்காக இதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? தெரியலையே. நீங்க ஏதோ கடைக்கு போறீங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு 2 ஜாக்கெட் ஒரு 4 புடவை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் வரப்போலாம் இவனை கையில கொடுத்து உட்கார வச்சிட்டீங்க. பார்த்தா என்னடி இது? என்னன்னு தெரியலையா? தெரியலையா? இவங்களுக்கு ஏதோ செய்றீங்க. இந்தா இந்தா. ஸ்டேட் பண்ணு. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க வந்ததுக்கு? ஜாலியா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கா? எதுக்குமே பதில் இல்ல. ஓகே, எனக்கு ஒரு வாய் ஊட்டல. நானே சாப்பிடுறேன். தாய் ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சா நமக்கு ஒரு கேக் கூட ஊட்டி விட மாட்டாங்க. எல்லாம் கேட்டு வாங்கி வேண்டியது. அதிர்ச்சி. தேங்க்யூ. என்னது? இவனுங்க எப்பவுமே இவனுங்க தனியா Oh no! இது ஒரு சர்ப்ரைஸ். இது ஒரு சர்ப்ரைஸ். இப்போ வந்து இதை வந்து ஓபன் பண்ணலாமா? அச்சச்சோ, ஒரே ஜாலியா இருக்கு எனக்கு. ஓபன் பண்ணுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்க. எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். எதுக்கு ப்ரோ? ஏன் ப்ரோ? எப்படி இருக்கு? செமையா இருக்கா? சூப்பரா. தேங்க்யூ. நான் ஏதோ இன்டர்வியூ பண்ண வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். வெல்கம். அடுத்து உங்களுடைய மகள் ஏதோ உங்களுக்கு கொடுக்கணுமா? வாங்க 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 வாங்க. இந்தாங்க. அமைச்சிட்டு போய் கொடுங்க போங்க. சர்ப்ரைஸ் சொல்லு. தேங்க்யூ. சர்ப்ரைஸ் சொல்லு. சர்ப்ரைஸ் சொல்லு. சொல்லு. சர்ப்ரைஸ் சொல்லு. ஓப்பா பேச முடியாது. பிரிக்கலாமா? சரி ஓகே, இது வேண்டாமா? என்ன கொடுக்க போறாங்க? புடவை தான். வேற என்ன? இங்க வாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இது ஒரு குட்டி சர்ப்ரைஸ். இங்க வந்து பாருங்க. இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும். இது வந்து தங்கச்சி பண்ணி கொடுத்தாங்க, எடிட் பண்ணி கொடுத்தாங்க. நைஸ். இது எக்ஸிமா பேலன்ஸ் பண்ணுங்க. எங்க அத பாடல போயிட்டாங்க. Oh no! ஓகே, முடிஞ்சிச்சு சர்ப்ரைஸ். 2 போட்டோ வந்து நான் கம்மியா தான் கொடுத்தாங்க, 36 கிட்ட. ஸோ இது மாதிரி ஒரு அழகான மீசை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்ப புரியுதுங்களா எதுக்கு எதுவுமே வைக்கல? கையில வலிச்சுட்டு போட்டு வலிச்சுட்டு சைனாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறேன். ஆனா வந்து உங்க மகள் கேட்டாங்க, காலையில இருந்து நானும் ஏதோ போட்டு வாங்க போல பேசுறேன், ஈவினிங் அங்க போவீங்களா இங்க போவீங்களான்னு ஒரு வார்த்தை எங்க சொல்லவே இல்லை உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஸோ ஆக்சுவலி எதுக்காக இது அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்வாங்க. ஸோ அம்மாவுமே ஆல்சோ அப்படிதான். நிறையா வீட்டில் வந்து இந்த கிளீனிங் ஒர்க், அப்புறம் இந்த பெருக்கிற வேலை, இந்த மாதிரி ஒர்க் தான் லாஸ்ட் மந்த் வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க. எப்போ அப்படின்னா அவங்களுடைய 12 வயசுலேருந்து. என்னோட யூடியூப் பயோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இன்னும் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த கஷ்டமான ஒர்க், எல்லா வேலையுமே கஷ்டம்தான். இப்போ இந்த கொத்தனார் வேலை, வீடு கட்டுவாங்க, அவங்களாம் வெயிலில் பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். காவா அள்ளுவாங்க, அவங்களுடைய பசங்களை வந்து கஷ்டப்பட்டு ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடும். ஸோ எல்லா பசங்களுக்குமே
ஒரே ஒரு விஷயம் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு காலேஜ் போயிருந்தேன். அந்த காலேஜில் கூட நான் சொல்லியிருந்தேன். உங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அம்மா, அப்பாவ நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு, அவங்கள கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, நெறைய பசங்களுக்கு வந்து இந்த வயசு வந்து ஒரு ஜாலியா தான் இருக்கும். நான் என்னமோ அட்வைஸ் பண்றேன்ட்டு பூமர் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஜாலியா இருக்கும். இது ஜாலியான வயசு தான். ஆனா வந்து நெறைய பேருக்கு வந்து நம்மளுடைய அம்மா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியறது கிடையாது. இன்ன வரைக்கும் வயசாகி கூட நெறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பசங்களுக்காக. ஆனா ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பேச விரும்பல. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன நெனைக்கிறேன்னா, எல்லா பசங்களும் எப்படியாவது படிச்சு முடிச்சோ, ஒரு நல்ல பொசிஷன் பிசினஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு, உங்க அம்மா, அப்பாவ வீட்ல உட்கார வைங்க. வீட்ல உட்கார வச்சு பார்த்துக்கோங்க. அதோட ஃபீலே ஒரு ரொம்ப நல்லாருக்கும். 12 வயசுலேருந்து போனாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வேலையிலேருந்து நின்னுட்டாங்க. அகைன் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. என்னோட யூடியூப் பயோல தெரியும் அகைன் நான் சொல்றேன். நீங்க படிச்சு பாருங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு. இத விட இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும்னு இருக்கேன். அது இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல நடக்கும். அப்ப கண்டிப்பா அதுவும் வீடியோ பண்ணுவேன். ஸோ அதனால இது ரொம்ப ஆசை. இப்ப ஓரளவுக்கு எனக்கு என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க வீட்ல இருங்க. அப்படின்னு நான் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விட அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா பசங்களுக்கும் பேரண்ட்ஸ வந்து இப்படி பண்ணிட்டா, அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதோட ஃபீல் வந்து ஒரு தனி ஃபீல். நம்ப அம்மா, அப்பாவ வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அத விட ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான சர்ப்ரைஸ் தான். ஸோ அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாரி. ஸோ அத வந்து கொஞ்சம் வீட்லயே கொஞ்சம் இது பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. சரி கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெளிய வந்து பண்ணியிருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.